கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் என்று? லூக்கா 17 எடுத்துக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி தான் அது. அதில் 11லேருந்து 18க்குள்ள, சரியா? இந்த முழு அதிகாரத்தையும் நான் வாசிக்க மாட்டேன், ஏன்னா டைம் இல்லை. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதில் 10 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட திருப்பி வந்தாங்க இயேசு கிட்ட நன்றி சொல்ல? ஒருத்தர். சரி, அதுக்கு முன்னாடி இயேசு கலேலியாவும் சமாரியாவுக்கும் நடுவில் போய் இருந்த டைமில், இட் ஹேப்பன் இன் பிட்வீன், நடுவில் கலேலியாவுக்கும் சமாரியாவுக்கும் நடுவில் ஒரு கிராமம், அதில் போயிட்டு இருக்கும் போது ஒரு கிராம பகுதியில் இவங்கள அவர் சந்திக்கிறார். 10 பேரை சந்திச்சதும் என்ன பண்ணுறாரு? ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வருது இயேசுக்கு. என்ன சத்தம்? கர்த்தாவே என்னை ஐயரேன்னு போட்டிருக்குல்ல இங்கிலீஷ், தமிழில் இயேசு 13 பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இன்னைக்கு நம்ம தேவைன்னு வரும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம ஆராதனை எப்படி இருக்கு? உங்ககிட்ட தாங்க பேசுகிறேன். நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம், எல்லாம் படித்ததே தான் நீங்கள் படித்தது. நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம சத்தம் எப்படி இருக்கு? பலத்த சத்தமாக இருக்கு. அப்போதான் பயங்கரமாக உங்களோட ஆராதனை மாறும். ஆனால் தேவை முடிந்த பின் சத்தம் என்ன பண்ணுது? கிராஜுவலாக நம்ம லைஃப்பில் குறைஞ்சிட்டே வருது தான் நான் இதில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் திருப்பி வராரு, அவரை ஆண்டவரே நீங்கள் அவர் ஒன்று சொல்கிறாரு, நீ அந்த மாதிரி கத்துனதும் இயேசு ஒன்று சொல்கிறார், நீங்கள் போய் இப்போ யாரை பாருங்க? ஆசாரியர்களுக்கு போய் உங்களை காண்பியுங்கள். இங்கிலீஷில் ப்ரீஸ்ட்னு இருக்குது. அப்போ டெம்பிளில் என்ன இருந்தாங்க அந்த காலத்தில்? ப்ரீஸ்ட் இருந்தாங்க. அந்த ஆசாரியருக்கு போய் நீ காமி. இந்த டைமில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அவங்கள ஹீல் பண்ணலை. கவனிச்சிங்களா? தொட்டோ இல்லை நீ உனக்கு சுகம் வந்துடும் எதுவுமே அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 14, இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அதன்படி அவர்கள் போகையில் சொஸ்தமானார்கள். ஆமேன். அப்படி என்றால் இந்த பகுதியில் ஜீசஸ் வேர்பல் அட்டரன்ஸோ, நீங்கள் சுகம் பெற்றீர்கள், இல்லை உங்கள் விசுவாசம் உங்களை இது பண்ணும், எதுவுமே சொல்லாது. கடைசியில் தான் வரும். ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொன்னது என்னது? உங்களுடைய ஆசாரியர்களை நீங்கள் போய் பாருங்கள். அது ஏன் அப்படி சொன்னாருன்னா, அந்த காலத்தில் குஷ்டரோகிகளை கிட்ட பேசவே மாட்டாங்க. அவங்கள எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் அவங்கள நெருங்க முடியாது. கொரோனாவில் எப்படி நம்மளை குவாரண்டைன் பண்ணியிருந்தாங்கள, அந்த மாதிரி அந்த காலத்துலேயும் அவங்க எத்தனையோ அடி தள்ளி தான் நம்மளோட அவங்க பேசணும். அதனால தான் இயேசு இங்கே நின்ன இடத்துல இருந்து அவங்க தூரமாக நின்று என்ன பண்ணியிருக்காங்க? சத்தமிட்டாங்க. அப்போ இயேசு கேட்கணும் இல்லையா? அப்போனா அவங்க ரொம்ப தூரமாக நின்று இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணணும். அப்படியே அவங்க யாரோனா சந்திக்கணும், அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சால் முதல்ல அவங்க என்ன பண்ணணும்னா போய் அந்த ஊரில் இருக்கிற ஆசாரியர்கள் காமிச்சு அவர் அவங்கள முற்றிலும் எக்ஸாமின் பண்ணுவார், டாக்டர் மாதிரி. இங்கே டாக்டர்ஸ் கூட அவங்கள என்ன பண்ண மாட்டாங்களாம்? பார்க்க மாட்டாங்களாம். யார் பார்க்குறா? ஆசாரியர்கள் தான் பார்த்து அவங்க முற்றிலும் சுகமாயிட்டாங்களான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சர்டிஃபிகேட் தந்து இவர் பரிபூர்ண சுகம் ஆன பிறகு தான் ஊருக்குள்ளே அவரை என்ன பண்ணுவாங்க? அவரோட பேச முடியும். அதுதான் அந்த ஆசாரியரை நீ போய் பார். அதுக்கப்புறம் ஒரு அழகான விஷயம் எனக்கு இந்த வசனத்தில் புரிஞ்சது. நீ போகையில் என்ன பண்ணாங்களாம்? அவர்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்க என்ன இருக்கிறாங்க? சுகமாக இருக்கிறாங்க. இயேசுவை பார்த்தாங்க. இயேசுவை பார்த்த பின் அவர் சொன்னதை கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்த பின் அவங்க என்ன பண்ணாங்களாம்? ஒவ்வொரு அடிக்கு ஒரு சுகம். ஆமென். யோர் லைஃப்பில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப்டர் மீட்டிங் ஜீசஸ், ஒவ்வொரு அடியிலையும் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு அடியில் நின்றக்கூடாது. நேற்று கூட அந்த பாஸ்டர் அது சொன்னார் போல இல்லை? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்துருங்க, ஆனால் நின்றாதீங்க. என்ன பண்ணோம்? ஒவ்வொரு அடி as they move forward they got better அப்படின்னு இருக்கு இங்கிலீஷில். அதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் என்ன வராரு? நன்றி உள்ள இருதயத்தோட காலையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாதிரி நின்னாராம். ஆண்டவரே நீர் என்ன பண்ணுறீங்க? அவன் பணிந்து குனிந்து தொழுது இப்போ பாடினீங்கல்ல, அவ்வளவும் அந்த குஷ்டரோகி நான் நல்லா ஆயிட்டேன். இப்போ இயேசு கேட்குறாரு, நீங்கள் 10 பேர் தானே வந்தீங்க, என்ன ஒருத்தர் மட்டும் நின்று எனக்கு இப்படி சொல்கிறேன்னு கேட்குறாரு. அப்போது நான் சொல்லலை, 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. தேவனை
மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியன் ஒளிய மற்ற ஒருவனும் திரும்ப வரவே இல்லையே என்று சொன்னாராம். நீ வந்த ஒருத்தன் கலேலியனும் இல்லை, நீ யாரு? சமாரியன். இப்ப வந்த ஒருத்தர் யாரு? இது எல்லாமே உங்களுக்கு ஹைலைட்டா கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு போக போக புரியும். ப்ரீச்சிங்னு வந்துருச்சுன்னா, இல்லை உங்கள் பைபிள் ரீடிங்னு வந்துருச்சுன்னா 3 விதமாக நீங்கள் பைபிளை வாசிக்கலாம். நீங்கள் 3 விதமாக பைபிளை வாசிக்கும் போது அந்த எப்படி வாசிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரீச் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க ஃப்யூச்சரில். அந்த 3 விதம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று டாப்பிக்கல் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறது, குறிப்பிட்டது ஒரு ஐடியா, உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும். இந்த டாப்பிக்கல், டெக்ஸ்டுவல், எக்ஸ்போசிட்ரின்னு இருக்குது. இதெல்லாம் நான் தமிழில் உங்களுக்கு டக்குன்னு இப்போ சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே போகிறேன். ஏன் இது 3 சொல்கிறேன்னா, இந்த பகுதி ஒரு அப்ரோச்சில் தான் நான் வெளிப்படுத்துறத நீங்கள் பார்க்கலாம். டாப்பிக்கலும் டெக்ஸ்டுவலும் ரொம்ப ஆபத்தானது. இன்றைக்கி நிறைய பிரசங்கங்கள் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒருத்தவங்களை யூடியூப்லையோ இல்லை இங்கே வந்து பேசுகிறவங்க கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டெக்ஸ்டுவல்னால் அவங்க மைண்டில் ஒரு ஐடியா இருக்கும், சரியா? அந்த ஐடியாவை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, வசனத்தை தேடுவாங்க. தேடி அதில் ஒரு வசனம் தான் எடுப்பாங்க. மற்றதெல்லாம் என்னவா இருக்கும், அவங்களுடைய சொந்த ஐடியா, அவங்களோட காரியங்களை பேச ஆரம்பிப்பாங்க. விச் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ரெண்டாவது டாபிக், ஃபஸ்ட்டு டாப்பிக்கல் சொன்னேன். டெக்ஸ்டுவல் என்னன்னா, இங்கேருந்து எடுத்திருப்பாங்க, ஒரே வசனம் எடுப்பாங்க, சரியா? அதாவது அது முன்னும் பின்னுமே பார்க்கறது இல்லை, ஒரே வசனம் எடுத்து திருப்பி அவங்களோட 3 பாயிண்ட்ஸை போடுவாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா, இங்கே ஒரு 3 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா அவங்களோட சொந்த அனுபவங்களை பேசுகிறாங்க. ரெண்டாவது ஒரே டெக்ஸ்ட் எடுத்து அவங்களோட காரியங்களை பேசுறது. இது எப்படி ஆபத்தாக மாறும் டெக்ஸ்டுவல் டாபிக்கல் என்றால், மத்தேயு 27:4 யூதாஸ் என்ன பண்ணான், குற்ற மனம் வந்துருச்சு அவனுக்கு. இயேசுவை காட்டி கொடுத்த பின் அவனுக்கு என்ன வந்தது, குற்ற மனசு வந்துருச்சா? வந்ததும் என்ன சொல்கிறான், நான் ஒரு குற்றமில்லாத ஒரு ரத்தத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன். நான் அடுத்த வசனத்தில் என்ன பண்ணான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் அதை இங்கே சபையில் சொல்ல விரும்பலை. அவன் என்ன பண்ணிக்கிட்டான், தன்னையே இது பண்ணான். ஆனால் அதே இது மத்தேயு 27. ஏன் இந்த டெக்ஸ்டுவலும் டாப்பிக்கலும் ஆபத்தானது சொல்கிறேன்னா, அப்படி பைபிளை ரீட் பண்ணிங்கன்னா அது சாவுக்கு ஏதுவான அது மாறிடும். பிரசங்கங்களும் அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது, ஃபார் டிஸ்ட்ரக்ஷன், டுவர்ட்ஸ் டிஸ்ட்ரக்ஷன். அதுவே அவர் லூக்கா 10:27 என்ன சொல்கிறாரு கர்த்தர், ஃபஸ்ட்டு என்ன கேட்டீங்க, யூதாஸ் இறந்துட்டான், அவனா இது பண்ணான். லூக்கா 10:27 என்ன இயேசு சொல்கிறாருன்னா, நீ அதன்படியே செய். அதுக்கப்புறம் யோவான் 13:37 என்ன கர்த்தர் சொல்கிறாருன்னா, செய்கிறத சீக்கிரம் செய். நல்லா இருக்கா இப்படி டீச்சிங்? நல்லா இருக்கிற உங்களையும் குழப்பி நீங்கள் தரிசனத்தோட கர்த்தர் உங்களோட அழைப்போட எடுத்துகிட்டு வந்திருப்பார். நான் பாட்டுக்கு என்னத்தனா வாசிப்பேன், அதுக்கு ஒரு கோர்வையாக வரும் என் மூடுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சுன்னா என்னோட டெக்ஸ்ட் எப்படி மாறுது, என் ஃபீலிங்ஸ், என் இமோஷன்ஸில் டெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுடைய சுய புத்தியில் சாயாமல். எனக்கு நீதிமொழிகள் 3:5-6 தூக்கத்துலேருந்து எழுப்பினாலும் நானும் எங்கள் அண்ணனும் சொல்லுவோம். ஏன்னா எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்த வசனம் அது. எனக்கு எப்போனாலும் அவர் அதை தான் சொல்லுவார், டு நாட் லீன் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அது இருக்கவே கூடாது உங்கள் ரீடிங்கில். இன்னைக்கு பைபிள் என்பது கண்ணாடி. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், அப்படி என்றால் இந்த கண்ணாடி யாதோ ரோட்டில் போகிறவன் முகம் உங்களுக்கு தெரிய போகிறது. யார் அந்த கண்ணாடியில் தெரிய போகிறா, நீங்களும் நானும் தான். அந்த எதிரியை மன்னிக்கத்தக்க, அந்த எதிரியை நேசிக்கத்தக்க உருமாற்றி மறுரூபப்படுத்துறதாங்க இந்த வேதாகமம். ஆமேன். அதை தான் கையில் வச்சு, இட்ஸ் அ மிரர். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே பைபிள் ரீட் பண்ணும் போது இந்த 2 காரியம் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடாது. டாப்பிக்கலும் ரொம்ப ஆபத்து. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அனுபவத்தில் பாட்டு எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் இப்படி பண்ணேன், இப்படி ஆயிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து அதிலே இருப்பாங்க. அது அவங்க பாடினது. பெந்தேகோஸ்துக்குன்னு ஒரு டெக்ஸ்டுவல் ரீடிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டினாமினேஷன் டீச்சிங்னு ஒன்று இருக்குது, சரியா? பெந்தேகோஸ்து சபை இந்த மாதிரி அதெல்லாம் தான் இந்த டெக்ஸ்டுவல் டீச்சிங்கில் வரும். ஸோ இதை எப்படி நான் வாசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த குஷ்டரோகிகள் கதையிலேருந்து பார்த்தேன். அப்போ இந்த குஷ்டரோகிகளோட வெளிப்பாடு எப்படி வந்ததுன்னா, அவங்களோடது எக்ஸ்போசிட்ரி டீச்சிங். அது எப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல். ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உரையை எடுத்து விட்டீர்கள் என்றால் முதல்ல அதில் ஒரு விளக்கம் வரும்.
அந்த விளக்கத்துக்கு விசாரணை நீங்க விசாரிக்கத்தக்கதா இருக்கும். அந்த விசாரணை எப்படி ஆகும்னா உங்களுக்கு பயன்படுறதா இருக்கும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் the text should interpret you. புரியுதா? உங்களுக்கு அந்த மீனிங்கை சொல்ல வாட் த டெக்ஸ்ட் சேஸ்ன்றது தான் என்னது ஒன்று. இன்னொன்று இந்த டெக்ஸ்டோட அர்த்தம் என்ன, அடுத்தது இந்த வசனம் என்ன எப்படி அதில் ஃபிட் பண்ணும். ஆமேன். இது மூன்றும் இருக்கிறது தான் எக்ஸ்போசிட்ரி. அப்படி என்றால் ஒரு நம்ம இதுக்குள்ளே போய் திணிச்சு நம்மளோட காரியத்தை இதை திணிக்கக்கூடாது. எப்போவுமே பைபிள் வாசிக்கும் போது பாருங்கள், நம்ம ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு தான் வாசிப்போம். ஐயோ எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் திறந்ததும் உங்களுக்கு அது மாதிரியே வர வாய்ப்புகளும் இருக்குது. பாருங்கள், கர்த்தர் நான் பாரத்தோடு இருந்தேன், கர்த்தர் என்னை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி விட்டாருங்க. இது நல்ல முறையா? நீங்கள் எவ்வளோ ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்கும் போது இன்னும் கர்த்தரை துதிங்கள் என்று யாக்கோபில் இருக்குது. நிறைய பேர் சந்தோஷமாக இருந்தாலே துதிக்கிறது இல்லை, கவலையாக இருக்கும்போது தான் துதிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் எல்லாம் செய்துட்டாருன்னா அவ்வளோதான், திருப்தியாக உட்காரும். அந்த நேரத்தில் நீங்கள் திறக்கும் போது வேற மாதிரி வசனம் வரும். அப்படி என்றால் ஆவியானவர் இதுக்குள்ளே இருந்து வெளியே வரார் பார்த்தீங்களா உங்களுக்குள்ள. அது உங்கள் சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானவர் இதிலிருந்து வெளியே வர்றது தான் எக்ஸ்போசிட்ரி. ஆமேன். இன்னைக்கு அந்த டீச்சிங்குள்ளே தான் நீங்கள் இந்த காரியத்தை பார்க்க போறீங்க, இந்த லெப்பர். அப்படி என்றால் இதில் நான் பார்த்த ஒரே விஷயம் என்னன்னா, நன்றி கட்ட ஒரு இருதயத்தை தான் நான் இங்கே பார்த்தேன். என்னங்க எப்படி சொல்றது தமிழ்ல இன்னும் டீசெண்டா? இங்கிலீஷ்ல அன்கிரேட்ஃபுல் ஹார்ட்னு சொல்லுவாங்க. நன்றி இல்லாத இருதயம் வச்சுக்கலாமா? அதை தான் நான் இங்கே பார்த்தேன். அப்துல் கலாமோட ஸ்பீச்சை நேரில் பார்த்த ஒரு பாக்கியம் எனக்கு எப்பவுமே இருக்காது. எப்பவுமே பெருமையாக சொல்லுவேன், எனக்கு அவரை பிடிக்கும். யூனிவர்சிட்டியில் அங்கே எப்படியோ பார்த்துட்டேன் அவர் பேசுறது. ஆனால் இது நிறைய யூடியூப்ல பேசியிருப்பார். இந்த சன் பில்லியன் மோர் தென் 5 பில்லியன் இயர்ஸ்க்கு மேலே சூரியன் என்ன கொடுத்துட்டு இருக்கு பூமிக்கு? வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கு. என்னைக்காவது இந்த என்ன சொல்றது, இந்த என்னங்க இந்த பூமி நன்றி சொல்ல, அதனால நான் கொடுக்கலன்னு என்னைக்காவது இந்த சூரியன் நினைச்சுதா? இல்லை. மோர் தென் 5 பில்லியன் இயர்ஸ் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த ரேடியேஷன் வந்துக்கிட்டே இருக்கு. எர்த் இஸ் ஸ்டில். காலையில் ஆனதும் நம்ம உயிரோட இருக்கிறோமோ, மரித்தோமோ, பிரச்சனையில் இருக்கிறோமோ, என்ன இருந்தாலும் இன்னும் காலையில் உங்களுக்கு விடுந்ததா இல்லையா? ஆமேன். அப்படி என்றால் சங்கீதம் 104 நினைக்கிறேன், அதில் ஒன்று நான் கரெக்டாக தெரியல, நீங்கள் அப்புறம் செக். அதில் என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறான், வெளிச்சத்தை தன் வஸ்திரமாய் தரித்து கொண்டிருக்கிறார். எப்படிங்க? அப்படி என்றால் காலையில் ஆனதும் அவர் வஸ்திரம் என்ன பண்ணுது, உங்க மேல படுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை தான் கிறிஸ்து இயேசு அன்னைக்கு எதிர்பார்த்தார். அந்த 9 பேர் இல்லையேங்க, நம்ம இங்க ப்ரீச் பண்ணும் போதோ, இங்க நாங்க வர்ஷிப் நடத்தும் போதோ கையை தூக்குங்கம்மா, ஆமேன் சொல்லுங்கம்மா, ஆமேன் ஆமேன் ஆமேன், நான் ஆமேன் போடுங்கன்னு சொன்ன பிறகு இல்லை. இன்னைக்கு அவர் எப்படி வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறார்? உங்கள் மேல் வெளிச்சமை. அது மட்டும் இல்லை, இந்த ஆகாயத்தை ஒரு திரையை போல் விரித்திருக்கிறாராம். ஆமேன். He has stretched the heavens as a tent ன்னு போட்டிருக்கு. Light as garment. இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க தான் நீங்களும் நானும் இங்க வந்திருக்கிறோம். அப்போ இயேசுக்கு இந்த பகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கு. He had an issue with the ungrateful heart. அவர் பாருங்க, வந்தவனை கேட்கல. அந்த 9-10 பேர் இருந்தாங்கல்ல, 9 பேர் எங்கேயான்னு தான் கேட்டார். கர்த்தருக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்கு. நன்றி சொல்றது ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. அதை தான் நான் இந்த பகுதியில் பார்த்தேன், வேற எதுவுமே நான் பார்க்கல. இன்னைக்கு அவங்க ப்ரே பண்ணி ஆரம்பிக்கும் போதும் நன்றி நிறைய சொல்லிட்டாங்க. அவங்கள அறியாம கிட்டத்தட்ட மெசேஜ்ல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. திஷான் கூட வர்ஷிப்ல சொன்னா. இப்போ நான் அவங்களுக்குலாம் நான் என்ன பேசுறேன்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் ஆரம்பிக்கும் போதே பேச ஆரம்பிச்சிருவார். இன்னைக்கு அவர் நம் ஹார்வெஸ்டர்ஸ் சர்ச்லேருந்து எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நன்றி உள்ள இருதயத்தை. வேற எதுவுமே அவர் எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து. He wants a thankful heart. அன்னைக்கு என் வீட்டில் ஒரு பொண்ணு வேலை செய்வா. அவள் என்ன பண்ணுவா, சில நேரம் குழந்தைய விட்டுட்டு வர முடியலன்னா கூட்டிகிட்டு வந்துடுவா வீட்டுக்கு. இவ்வளோண்டு தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை வரும்போது கொஞ்சம் அழும், கொஞ்சம் நோயின்னு இருக்கும் அவங்க அம்மா செய்யும்போது. உடனே நான் அதை கூப்பிட்டு ஏதாவது தருவேன். எப்போவுமே வீட்டுக்கு வரும்போது ஒரு பிஸ்கெட் கையில் கொடுப்பேன். அது அப்படி டக்குன்னு வடக்குன்னு பிடுங்கிட்டு அது போயிடும். நீங்கள் எனக்கு தருத்துக்கு தான் உன்னை வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும் அது. அப்போ நான் சொன்னேன், இது என்னது, இது வச்சா ஆளா? நான் அவளை கூப்பிட்டு, குட்டி பாப்பா அதுக்கு சிங்களம் தான் தெரியும், போமஸ்துதி சொல்லணும், போமஸ்துதி கியாண்ட போமஸ்துதி ஏதோ உளருவேன் நான். ஓகே மேடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ
அதுக்கு நன்றி சொல்றதுக்கு எப்போ கற்றுக் கொடுக்கணும்? சிறு பிள்ளைகளா. இன்னைக்கு என் பிள்ளைங்களோ உங்கள் பிள்ளைங்களோ யாரோ ஒருத்தவங்க அவங்க கையில் ஒன்று கொடுக்கும்போது தேங்க்யூ சொல்லாமல் இப்படி வச்சுட்டு இப்படியே போயிட்டாங்கன்னு வைங்களேன். இது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, ஒரு ஃபெயில்டு பேரண்டிங்கை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு தோல்வி அற்ற ஒரு என்ன சொல்றது பெற்றோர்களே தான் அங்கே காமிக்குது. இன்னைக்கு நன்றி சொல்றதுக்கு நம்ம எப்போ சொல்லி கொடுக்கணும்? சிறு வயதுல. அது ரொம்ப முக்கியமா இருக்கு. லைக்வைஸ் இன் தி சர்ச்ல ஆராதனை நேரத்திலையும் பிரசங்க நேரத்திலையும், ஏன் முடிவு ஜெபம் வரைக்கும் உங்களோட நன்றி உள்ள இருதயத்துல நீங்க இல்லைன்னா என்ன காமிக்குதுன்னா ஃபெயில்டு பாஸ்டரிங், ஃபெயில்டு டிசைபிள்ஷிப் காமிக்கும். புரியுதா? அப்ப நானும் பாஸ்டர் சார்லியும் இதுக்கு என்னவா இருக்கணும்? உத்தரவாதமா இருக்கணும். அதனாலதான் நாங்க எங்க பேர் கேட்டாலும் பரவாயில்ல நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், வாலிபர்களை போட்டு அவங்கள உழுக்குறோம். எங்களை தப்பா நினைச்சா என்ன, நீங்க எங்களை என்ன நினைச்சா என்ன, கடைசியில உங்களுக்கு எல்லாம் புரியும் நாங்க ஏன் உங்களை இப்படி குளுக்குறோம். ஏன்னா நாங்க ரொம்ப குளுக்கப்பட்டுட்டோம் வாழ்க்கையில. எங்களை மாதிரி லேட் கமரா நீங்க இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை லேட்டஸ்டா பெஸ்டா அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. இப்போ கூட பாத்தீங்களா கரங்களை தட்டுங்க, ஆமேன் சொல்லுங்க. வரல ஃபிக்ஸ்டு மென்டாலிட்டி, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். அப்படி என்றால் இந்த சபையில ரொம்ப நாளா மந்தையாய் உங்களை வழி நடத்தியிருந்தால் மந்தையாய் உருவாக்கி இருக்கலாம். இல்ல உங்களை பார்த்து அவங்க மந்தையாய் ஆயிருக்கலாம். ஒன்று அப்படிதான் ரெசிப்ரோகேட் ஆகும் சர்ச்ல. இது ஒரே குடும்பம், ஒரே ஆவியில நம்ம துதிக்கிறோம். ஆமேன். நீங்க வேறல்ல, நான் வேற. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஹார்வெஸ்டர்ஸ் ஒரே குடும்பம். உங்களோட சர் நேம் என்ன வேணா இருக்கலாம். நான் லிண்டா ஜோசஃபா இருக்கலாம், லிண்டா கிறிஸ்டோபர் அண்ணா இருக்கலாம். ஆனா இப்போ நான் ஹார்வெஸ்டர்ஸ். ஆமேன். நான் பெரம்பூர்ல இருக்கிற எங்க சென்னை சபையை சார்ந்தவள் கூட இல்லை, என் தாய் சபை கூட நான் கிடையாது. நான் இப்போ யாரோட சபை? ஹார்வெஸ்டர்ஸ். இந்த ஒரு மன ஆவி இருக்க வேண்டும். இந்த நன்றி உள்ள இருதயத்தை தான் கர்த்தர் இந்த காலை வேளையில எதிர்பார்க்கிறான். ஆமேன். எஸ். ஸோ அதனால பாஸ்டர்ன்னு நம்ம ஒருத்தவங்களை குறிப்பிட முடியாது. இது ஒரே குடும்பம்னா நீங்க எப்படி ரெசிப்ரோகேட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏசுக்கும் அதே பிரச்சனை இருந்தது இந்த பகுதியில். he had an issue. அதுலன்னா அவர் அது சொல்லியிருக்க மாட்டாரே. அவன் வந்தான், சரிப்பா நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நான் அவனை அனுப்பிடலாம். ஆனால் குறிப்பிட்டுட்டாரே. எங்கே அந்த 10 பேர்? ஒரு அந்நியன் மட்டுமா வரணும்? அந்நியன் என்றால் ஏசுக்கு அவன் அந்நியன்னா சமாரியன். ஏசு சமாரியன் கிடையாது. ஸோ நீ வேற ஒரு ஊர்ல இருந்து கூட வந்து என்ன நீ நன்றி சொல்லிட்ட. என் குடும்பத்தில் உள்ளவங்க எங்கன்னு கேட்கிறாரு. கர்த்தர் ஒரு போதும் நம்மை மறப்பதில்லை. நினைக்கும் தேவன் உண்டு. அப்படி என்றால் நன்மை செய்ய மட்டும் இல்லை, அவர் சிலதை எதிர்பார்க்கிறார். காலையில என் பிள்ளைங்க எப்படி எழும்புறாங்க. ஆமா கஷ்டம் தான், ஆனா தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? தேங்க்யூ ஜீசஸ்ல நிறைய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கு. எத்தனை பேர் கைகளை தட்ட முடியும்? அந்த ஒரே வார்த்தை, I'll keep saying thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எவ்வளோ செஞ்சீங்க. எனக்கு thank you ஜீசஸ்னாலே அழுக வருது பாருங்க. அவ்வளோ நன்மை செய்த கர்த்தர். அதுக்கு பதிலாக நான் உட்காந்து நீல் டவுன் பண்ணி பிச்சை கேட்க மாட்டேன். ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க, அதை பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க, இப்போ ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன், என் குழந்தைய காப்பாத்துங்க, அப்படி கேட்க மாட்டேன். அந்த நேரத்திலையும் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லி பாருங்களேன். உயிர்த்தெழுத ஆவியை நீங்கள் ஆண்டவரை அனுபவிப்பீங்க. அந்த நிமிஷமே இறங்குவார் உங்களுக்காக. He loves thank you. அப்படி என்றால் உங்களுக்கு ஒருத்தரே நீங்க தேங்க்யூ சொல்ல வேண்டும். இன்னைக்கு பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா, தேங்க்யூ சிஸ்டர், இவ்வளோ நாள் நீங்க பக்கத்துல உட்கார்ந்தீங்க, ஏதோ ஒரு விதத்துல நீங்க எனக்கு பெரிய நன்மையா இருந்திருக்கிறீங்க. கர்த்தர் அவ்வளோ ஒரு உற்சாக ஆவியை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலா துதியின் உடையை கொடுக்கிற தேவன். ஆமென். இன்னைக்கு அந்த துதியின் உடையை போட்டு தான் நீங்க வந்திருக்கணும் காலையில். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையாங்க? ஸோ இந்த லூக் 17வது புத்தகம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் சொன்னேன், இதில் வந்து டெக்ஸ்டுவலாக நான் ப்ரீச் பண்ண முடியாது, ஒரு டாப்பிக்கெல்லாம் நான் பண்ண முடியாது, இல்லை எக்ஸ்போசிட்ரி பார்த்தேன். ஆவியானவரே இதில் வெளிப்பட்டதை பார்த்தேங்க. அதனால தான் நான் அதை சொன்னேன். அதை சொல்லணும்னு இல்லை ஆக்சுவலாக, பட் ஐ வாண்டட் டு சே. அப்போ ஏசு பார்க்குற என்கிட்டேருந்து நன்மை பெற்ற அந்த 9 பேர் எங்க? அவங்கள நான் இன்னைக்கு தேடுறேன். இந்த காலை வேளையில் நான் பார்க்குறேன். அப்படியே அவங்க வந்தாலும் ஏன் வாயை திறக்கலை, ஏன் கையை தட்டலை, ஏன் கையை தூக்கலை, ஏன் வாய்கள் திறக்கவில்லை, ஏன் நன்றி சொல்ற இருதயம் அடைத்து போயிருக்குது? யாருக்குமே எங்க ஹார்ட்ல பிளாக் இல்லை. இன்னி வரைக்கும் ஜீவனோட வைத்திருக்கிறார். காலையில எழுப்பி இருக்கிறார்னா உங்களுக்கு தெரியுமா எத்தனை வீட்டில் டிரான்ஸ்பிளான்ட்க்கு ஹார்ட்டும் கிட்னியும் தேடிட்டு இருக்காங்கன்னு?
இன்னைக்கு நம்ம உடம்பு ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டா இல்லை, ஆனால் கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாய் ஜீவனாய் இங்க வைத்திருக்கிறாருங்க. நீங்க இன்னும் கிட்னி ஹார்ட் தேடிட்டு இருக்கிற பேஷன்ஸ் கிடையாது. கரெக்டாங்க? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான பிள்ளைங்களாம் கிடையாது. என்ன வேணா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க செய்ய வாய்ப்பு இருக்கு. போன்லயும் சரி, அவங்க போற உலகமும் பயங்கரமான உலகம். ஆனா எத்தனையோ பாவம் அறியாத குழந்தைங்க கூட ஜெயில உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் விடுதலையோடு இங்க கொண்டு வந்திருக்கிறார். எல்லா ஆபத்து விபத்துல இருந்து காத்து உங்களை காலையில இங்க உட்கார வைத்திருக்கிறார். நன்றி உள்ள இருதயம் வராதாங்க ஆராதனையில? 8:30 மணி ஆனா நான் திரும்பி பார்க்க கூடாது, இனிமே பிலீவர்ஸ் திரும்பி பார்த்து கூப்பிடணும், வாங்க வாங்க நாங்க ஆராதிக்கணும். போதும் போதும் அங்க இருந்தது, அந்த ரூம்ல இருக்காதீங்க, வாங்க கமான். எங்களுக்கு 8:30 துடிக்குது கர்த்தரை ஆராதிக்க. ஆமென். ஆமாங்க, நான் சிக்கா இருந்தேன், ஆனா நான் சாகல, ஜீவனோட இருக்கிறேன். We are not having a perfect health, but still God has given you life, the breath of life என்றார். ஜீவ சுவாசத்தை ஊற்றி இருக்கிறார் உங்க மேல. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதை அழுத்த திருத்தமா சொல்லி பாருங்க, அதோட மகிமையே தனிங்க, அதோட ஆசீர்வாதம். அப்ப இந்த 9 பேர் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதுல வந்து 2 ரெஸ்பான்ஸும் சொல்லிட்டேன். எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் போல, அதான் சில நேரம் எல்லாம் இதை பார்க்கவே தேவையில்லை. ஸோ கர்த்தருக்கு அமைதியா இருந்து ஆராதிக்கிறது அவ்வளோ விருப்பம் இல்லைங்க. இன்னைக்கு சொல்லவா, நம்ம பர்சனாலிட்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நானுமே கொஞ்சம் வெக்கப்பட்டு ஒரு மாதிரி தான் இருந்தேன் ஆரம்ப காலத்துல. கை தூக்குவேன் போல, ஆனா சத்தமாலாம் ஆராதிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு எந்த பூஸ்டும் இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் மாற்ற முடியாத காரியம் என்பது ஒன்றுமே கிடையாது. ஆமென். இன்னைக்கு வந்து நீங்க ஆராதிக்கலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை கம்பீரத்தோட ஆராதிக்க சொல்றார். ஆராதிக்கிறவங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, எல்லாரையும் நாங்க நிக்க சொல்லும் போது இது எனக்கா தோணுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஆராதிக்கும் போது, யோ நீ உட்காரு, எனக்கு மறைக்குது, இப்போதான் நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுவ, ஆராதிக்கிறேன்னு ஒருத்தவங்களை வந்து கீழே தள்ளாதீங்க. அது மட்டும் இல்ல, சத்தம் போடாத, எனக்கு கேட்கல. இப்படிதான் பிலீவர்ஸ்குள்ள நிறைய பிரச்சனை வரும் நிறைய சபையில. ஆராதிக்கிறவங்களும் என்ன பண்றது இல்ல, நீயும் பண்ண மாட்ட, மற்றவர்களையும் என்ன பண்றது இல்ல. ஏமா எப்ப பார்த்தாலும் நிக்கிற, ஏமா உணர்ச்சி வசப்படுற, ஏமா அதிக பிரசங்கி வேலை பண்றேன்னா, அந்த அம்மாக்கு உணர்ச்சி அடக்கி வைக்க முடியல. கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார் என்பது அந்த உணர்ச்சியை தான் அவள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாள். அவங்கள உட்காருங்க, எங்களுக்கு காது கேட்கல, சத்தம் போடாதீங்க, சத்தம் போடணும். God loves your loud praises. ஆமென். கம்பீரத்தோடு. சங்கீதம் 146 இருந்து 150 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, கர்த்தரை துதி, கர்த்தரை துதி, praise the Lord. ஹீப்ரூ மொழியில பார்த்தா அதுக்கு அர்த்தம் வந்து ஷபாக். அப்படி என்றால் கர்த்தரை சத்தமா துதி, கர்த்தரை சத்தமா துதி, கர்த்தரை சத்தமாக துதி, கர்த்தரை கம்பீரத்தோடு துதி, கர்த்தரை கம்பீரத்தோடு துதி. 150 கடைசி வசனம், ஜீவனுள்ள யாவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இல்ல ஏங்க 145 இருந்து 50 வரைக்கும் அதை எழுதணும்? இந்த அமைதியா வருது. See, this is me. I'm very calm. நான் ரொம்ப குவைட்டுங்க. சின்னதுல என்ன அமைதியா கர்த்தர் வளர்த்துட்டார். எனக்கு சத்தமே வராது. இதெல்லாம் கதை. என்னது? எக்ஸ்கியூஸ். You will shout. நான் நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை வெறுப்பேத்தி சண்டை போட்டேன்னா உங்க சத்தம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். அமைதியா இருக்கிறது கூட பயங்கரமா கத்துவாங்க. ஸோ யாருக்குமே அமைதியான குரல் இருக்குன்னு நான் ஏத்துக்கவே முடியாது. ஒருவேளை எங்ககிட்ட என் குரல் பயங்கரமான குரல் தான், அமைதிக்காக நான் ப்ரே பண்ணுவேன். பட் என்கிட்ட நிறைய பேர் அமைதி. அதை நேற்று கூட சாரோஜன் பிரதர் என் கூட பேசினாரு, சிஸ்டர் வீட்டில் பேசும்போது இப்படி மெதுவாக பேசுறாரு. எனக்கு காதெல்லாம் அப்படியே இப்படி எடுத்துட்டு வரணும்னு இருக்கு. எங்கே தான், ஆனால் நான் சொல்கிறேன், அது ஒரு நல்ல குணம் தான். ஸ்ரீலங்கன்ஸ் ஆன் த ஹோல் உங்கள் குரல் கம்மியாக இருக்குல்ல, வெளியில் வரும்போது அது வால்யூம் கம்மி வச்சுட்டு வரீங்களா தெரில. வீட்டில் எப்படி, ஃப்ரெண்ட்ஸோட எப்படி எனக்கு தெரியல. ஆனால் எங்ககிட்ட பேசும்போது எனக்கு காது கேட்க மாட்டேங்க. ஒன்று என் காதை நான் செக் பண்ணணும், இல்லை உங்களோட வாய்ஸை நான் செக் பண்ணணும். ஓகே சார், இதுதான். ஆனால் கம்பீர சத்தத்தோட சொல்லுங்க, கம்பீர சத்தத்தோட நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஏன் இந்த 9 பேர் நன்றி கேட்டத்தனமாக நடந்துக்கிட்டாங்க நான் சொல்கிறேன். ஏன் சில நேரம் அன்கிரேட்ஃபுல்லாக நம்ம நடந்துக்கிறோம். இயல்பு தான், மனுஷனா நமக்கு சில வீக்னஸ் இருக்கதான் செய்யுது.
சம்டைம்ஸ் நம்ம சர்ச்சில் எவ்ரி டைம் நம்மளால் உற்சாகமாக இருக்க முடியல. இன்னைக்கு அதோட அர்த்தத்தை அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, அடுத்த வாரத்துலேருந்து சத்ரு உங்களை சோர்வடிக்க பார்த்தாலும் நீங்கள் துதியுடன் எழும்புவீங்க. அதுக்காக தான் இந்த 2 அர்த்தத்தை ரொம்ப யோசிச்சு எழுதிட்டு வந்திருக்கிறேன். எப்படின்னா, இதில் கர்த்தர் சுகத்தை கொடுக்கும் போது உடனே கொடுக்கவில்லை. அதை கவனிச்சிங்களா? இட் வாஸ் நாட் எ இம்மீடியட் ஹீலிங். அவர் என்ன சொன்னார்? நீ ஆசாரியரை பார்க்க போ. அப்போ போகிற வழியில் each step they took forward they became better. சரியா? and each step they took forward அவங்களோட பழைய காரியங்கள் எல்லாம் மாறினதை அவங்க பார்த்தாங்க. ஐயோ ஏதோ மறையுது என்கிட்ட. அப்போ இவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒவ்வொரு ஸ்டெப் அவனுங்களா தானே எடுத்து வச்சிருக்கிறாங்க. இயேசு கூட நடந்தாரா? சொன்னவர் முடிச்சு ஜனவரி 1 வாக்கு தத்தத்தோட காணோம். ஸ்டெப் நம்ம தான். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போது நீங்கள் நல்லா ஆயிட்டு வர காலங்கள் இருந்திருக்கு, நல்லா சந்தோஷமா. ஆனால் இயேசு அங்கே இல்லை. அப்போ நீங்கள் என்ன நினச்சிருக்கலாம்? இது ஒருவேளை என்னுடைய வேலை, மேபி மை ஒர்க், என் எத்திக்ஸு, என் ஆண்ட்ரப்ரனர் ஸ்கில், என் பிஸ்னஸ்ஸு, என் குடும்பம், நல்ல குடும்பம், என் குடும்பம் என்னை புரிஞ்சுக்கிற குடும்பம்னால தான் நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன், நல்லா என் வாழ்க்கையை நடத்துகிறேன்றத கர்த்தருடைய கிருபையை நம் சுய புத்தி என்ன பண்ணும்? கன்ஃபியூஸ் பண்ணும். அதனால தான் நான் சொல்றேன், உன் சுய புத்தியில் சாயாமல் என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு வழியிலும் கர்த்தரை நீங்க என்ன பண்ண வேண்டும்? அக்னாலேஜ் பண்ணணும். அப்படி அக்னாலேஜ் பண்ணும் போது உங்களுடைய வழிகளை அவர் என்ன பண்றார்? செம்மையா இஸ் மேக்கிங் இட் ஸ்ட்ரெயிட். இவனுங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல நடந்துட்டு போகும்போது என்ன பண்றாங்க? they try to confuse. ஓ இது என்னால தான், நான் நல்லா படித்தேன், அதனால நான் என்ன ஆயிட்டேன்? பாஸ் ஆயிட்டேன். அப்போ சர்ச் போகும்போது நான் மாங்குன்னு நைட்டு படித்தேன், இங்கே வந்து ஈஸியாக கர்த்தரை நன்றி சொல்லுன்னு சொல்கிறாங்களே, சிஸ்டர் இப்படி சொல்கிறாங்களே, கர்த்தர் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் உங்களுக்கு அறிவை கொடுத்தார், அதனால தான்ப்பா நீ O லெவலில் இந்த மார்க் வாங்கினோன்னே. இப்போ அந்த பிள்ளைங்களுக்குலாம் என்ன தோணும்? O லெவல்ஸ் A லெவல்ஸ் முடிச்சு நாங்கள் நைட்டு பகலும் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக கர்த்தர் தான் செஞ்சாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க முடியுமான்னு தான் தோணும். உடனே என்ன பண்ணுங்க? நன்றி வாயில, ஏன்னா அதோட சோர்வு. இப்போ புரியுதா? ஈச் ஸ்டெப் தே டுக். நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ண என்ன பண்ணுறீங்க? யூ ட்ரை டு கன்ஃபியூஸ் வித் காட்ஸ் கிரேஸ். நீங்கள் நல்லது பண்ணல, கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க ஆண்டவரோட கிருபை. அதை நீங்கள் பார்ப்பீங்க வர வசனத்தில். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் டிசிஷனோ என் டிசிஷனோ, உங்கள் முயற்சியோ என் முயற்சியோ இல்லை, இது கர்த்தரால் வந்த காரியம். ஆமேன். அதுக்கு நீங்கள் எப்பவுமே நன்றியாக தான் இருக்கணும். அது இப்போ புரியவே புரியாது. நானும் தான் சர்டிஃபிகேட் வாங்கினேன், யூனிவர்சிட்டி 2nd ரேங்க் ஹோல்டர் வாங்கினேன், என்ன பிரயோஜனம்? கபர்டில் தூங்குது சர்டிஃபிகேட். என்ன பண்ணுது? அப்பா அழகாக லேமினேட்லாம் பண்ணி அழகாக கொடுத்தாரு, என் பொண்ணு படிச்சுட்டா அது பண்ணிட்டான்னு. எங்கே தூங்குது? கபர்டில் தூங்குது. உங்களுக்கு நல்ல வேலை நீங்கள் நல்ல வேலை செய்வீங்க, நல்ல பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஒர்க் கிடைக்கும். இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ இருக்க ஒர்க்கை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சீஷர்களை உருவாக்குவீர்கள். ஆமேன். கர்த்தர் இனி உங்கள் அழைப்பை அப்படித்தான் வைத்திருக்கிறான். இன்னைக்கு யூத் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா யோசிச்சு பாருங்க. நேற்று அந்த டேபிள்லே தான் ஒரு யூத் சொல்றாரு, அவர் பேரை சொல்லணுமா தெரியல, ஹார்வெஸ்டர்ஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்லுகிறார். ஆமேன். அதன்படியே தான் அப்புத்தலையில ஊழியம் நடந்திருக்குது. அப்படி என்றால் you will be the corporate ministers of God. ஆமேன். கைகளை தூக்குங்க வாலிபர்களே. you will be the corporate ministers of God. இன்டெலெக்சுவலா ஆவியோடு யோசிக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு வரங்களை இன்னைக்கு காலையில திறந்து கொடுக்கிறார். you receive it in the name of Jesus. கண்ணை மூடுங்க. இந்த நிமிஷமே ஆண்டவரே நீர் எனக்கு ஆவியை மற்றும் ஊற்றுகிறீர், எனக்கு ஆண்டவரே நீ தெய்வீக ஞானத்தை ஊற்றுகிறீர் ராஜா. இது பெரியவங்களுக்கும் சரி, டெபோராஸ்க்கும் சரி, வயசு வித்தியாசம் இல்லாம கர்த்தர் இன்னைக்கு ஞானத்தின் ஆவியும் அவருடைய அபிஷேகத்தையும் அவர் ஊற்றுகிறார். சொப்பனங்கள், ட்ரீம்ஸ், விஷன்ஸ், தீர்க்க தரிசனம் அழைப்பை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இதுக்குன்னு நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு தீர்க்க தரிசியை சர்ச்சுக்கு கூப்பிடணும்னு இல்லை, கர்த்தராக கூப்பிட்டு வந்தால் ஓகே. நீங்கள் தான் தீர்க்க தரிசி. உங்ககிட்ட தான் நானும் பாஸ்டர் சார்லி அந்த பிள்ளைங்களை பஸ் ஸ்டாண்டில் கூடும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவங்கள பார்த்து. இது ஏன் தெரியுமா? நாங்கள் எதிர்கால தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம், எதிர்கால ஊழியர்களை நான் பார்க்கிறேன். ஏதோ ஒரு காலத்தில் இந்த பிள்ளைங்க தைரியமா எழும்புவாங்க. they will fall but they will rise again ன்னு எனக்கு தோணுச்சுங்க அன்னைக்கு. என்ன மாதிரி இல்லை, நான் விட்டு ஓடி உங்க பெரியவங்க ஜெபத்தால இன்னைக்கு நான் நிக்கலாம்.
ஆனால் இந்த பிள்ளைகளை இப்போவே நாங்கள் அதற்கு தான் தயார். இன்னைக்கு யூத் சண்டேனால தான் நான் அதில் இருக்கிறேன். அதுக்காக பெரியவங்களுக்கு நான் பேசலைன்னா இல்லை, நம்ம எல்லாருக்குமே தான் இந்த செய்தி. ஒரு விஷயம் அப்படி நினச்சிருக்கலாம், அவன் அந்த 9 பேர் இது எங்களால் நாங்கள் போயிட்டே இருக்கிறோம், வந்த சொன்னவரையும் ஆளக்கானோம், அதனால நாங்கள் சரியாயிட்டோம், ஆசாரியர்கிட்ட போனோம். அது ஒரு காரியம். இன்னொன்று நல்லா கவனிங்க, இந்த 10 பேர்ல ஒருத்தர் யாரு? சமாரியன் என்று முதல்ல கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ மீதி 9 பேர் கலேலியர்கள், கேலிலியன்ஸ். இப்போ கேலிலியன்ஸ் வெர்சஸ் 1 சமாரிட்டன். கலேலியர் யாருங்க? இதுல இன்னொரு கலேலியர் இருக்கா, குஷ்டரோகி ஒரு கலேலியர், அந்த பகுதியில் இன்னொருத்தரும் கலேலியர். யார் அவரு? யாருங்க? பைபிள் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியும், சொல்லுங்க. இயேசு. இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல முடியல தெரியுமா? இயேசுவும் எங்க ஊரை சேர்ந்தவர் தான். என்னது? என் ஸ்கூல்ல படிச்சு என்னோட வளர்ந்தவர் தான். எங்க டவுனுங்க, எங்க வத்தலைங்க, இந்த ஏக்கித்தையில தான் இருந்தாருங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் என்ன பண்ணணும்? செய்யணும். எனக்கு அந்த தகுதி இருக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்தாலும் நன்றி என்ன பண்ணும்? உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். They were Galileans. இன்னைக்கு கர்த்தர் காலையில ஹார்வெஸ்டர்ஸை பார்த்து, எனக்கு இங்க இருக்கிற கேலிலியன்ஸ் யாருமே வேண்டாம், எனக்கு சமாரியர்கள் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். I am preaching to Samaritans. அந்நியர் என்று பாராமலும் கர்த்தருக்கு வந்து ஆராதனை சொல்றவர்கள். எனக்கு அவர் செய்யணும்னு இல்லை, ஆனா அவர் செஞ்சார். ஆமென். இன்னைக்கு அவருக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லைங்க, அவர் சர்வ வல்லவர். அவர் தேவைன்னா உங்களுக்கு ஆசீர்வதிப்பார், அவருக்கு மூடு இல்லைன்னா செய்ய மாட்டாருங்க. அவருக்கு தெரியும், ஆனா கைவிட மாட்டாரு. என் பிள்ளை காத்துட்டு இருக்கணும்னா விடுவார் அந்த வெயிட்டிங் பீரியட்ல. நான் எப்பவுமே ஜீசஸ் ஆல்மைட்டி காடா பாக்குறேன் இல்லையா? நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்க. அப்படின்னா அந்த லெவல்ல தான் உங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். அவர் இப்ப செய்யல, அவர் பெரியவர், அவருக்கு தெரியும், அப்புறம் செஞ்சுப்பார். ஆனா என்னோட வந்துட்டு இருக்காரு, என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். ஆனா இந்த கேலிலியன்ஸ்க்கு அந்த புத்தி கிடையாது. என்ன பண்ணாங்க? இவர் எங்க ஊர் தான், நான் கரெக்டா சர்ச்சுக்கு வந்தேன், நான் நல்லா ப்ரே பண்றேன், நான் டெபோரா ஃபெலோஷிப்பும் வரேன், பாஸ்டர் எப்பெல்லாம் கூப்பிடுறாரோ நான் வரேன், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், சபைக்கு வந்தா ஆராதனை வேலையில எப்படி நிற்பேன். ஏன்னா நான் போன வாரம் ஃபுல்லா ஆக்டிவா ஊழியம் செஞ்சுட்டேன், பயங்கர ஜெபத்துல இருந்தேன். நிறைய பேர் இப்படி சொல்லி பார்த்துருக்கீங்க, டே எனக்கு மட்டும் இயேசுவை தெரியலன்னா இன்னைக்கு பலார்னு ஒன்று செவிட்டில் அரைஞ்சிருப்பேன். இதுதான் கலேலியர். இயேசு ஏதோ நமக்கு, அவர் எது செஞ்சாலும் ரட்சிக்கப்பட்டவங்களை என்ன பண்ணிடுவாரு? பொத்தி பொத்தி வச்சிருப்பாரு. நோ, he is an almighty God. ஏசாயா சொன்னபடி he is the holy one of Israel. பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கேருபீன்களும் சேருபீன்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பரிசுத்தருக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு. எல்லா அசுத்தங்களையும் ஒரு நொடி அவருக்கு போதும் அதை சுத்தப்படுத்த. He has his own time. ஸோ எனக்கு இவர் கலேலியரு, என் கூட வளர்ந்தாரு, அதனால இவர் எனக்கு செய்யணும். அவர் என்ன கடன் பட்டிருக்காரா நமக்கு உதவி செய்யணும்னு? அவர் செஞ்சாரோ இல்லையோ, நான் இங்க வந்து நன்றி உள்ள இருதயத்தோடு நான் நிற்பேன். என்னை ஒரு கரை திரையற்ற ரத்தத்துல என்னை மீட்டாரே, எனக்கு அது போதும். எனக்கு நித்திய ஜீவனுக்கு அவர் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். எஸ், இட் இஸ் a narrow gate. அது குறுகின பாதை தான், ஆனால் அதனோட முடிவு எனக்கு வெளிச்சம், நித்திய ஜீவன். அவ்வளோ அழகா மத்தேயுல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பிதாவுடைய ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? பிதாவுடைய அப்படியே, இஸ் நாட் ஒன்லி ரிஃப்ளெக்ஷன், இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட், ஜீசஸ். இன்னைக்கு இயேசுவின் பிரசன்னத்தை தான் நம்ம அந்த 8:30 9 உணர வேண்டுங்க. அது மட்டும் 9 மணி முடிஞ்சிச்சு, இனி வந்து மெசேஜ் தொடங்கிச்சு, அப்பாடி நான் துதிக்கிறதுலாம் துதிச்சிட்டேன், இப்போ அப்படியே சாஞ்சி தூங்க போறேன். என்னது? நான் ஆமேனும் சொல்லக்கூடாது, இந்த மைக்கே இருக்கக்கூடாது. நான் பேச பேச உங்க இருதயத்துல இருந்து ஆமேன் வர வேண்டும். உங்க இருதயத்துல இருந்து நன்றி சொல்றேன். இன்ஃபேக்ட் நீங்க எழும்பலாம். உங்களுக்கு கர்த்தர் பேசினாருன்னா என்ன இப்ப தப்பாயிட போகுது? எனக்கு எழும்பணும்னு ஆசையா இருக்கு. இன்னும் யாரும் எழும்பலன்னு கெசன்ட்ரா ஆண்டி முந்தி எழும்புவாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாரும் எழும்பல. கர்த்தர் செய்த, ஆமாங்க எனக்கு செய்தா சொல்லிட்டு உட்காரும் போது கர்த்தர் உங்க வீட்டுல விடுதலையை வைத்திருக்கிறான். இன்னைக்கு அந்த பர்சனாலிட்டி ஐஸை தான் கர்த்தர் பிரேக் பண்ண சொல்றாரு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்.
கடின இருதயத்தை, கட்பாறைகளை கர்த்தர் உடைத்து ஜீவ ஊற்றை வர பண்ணுகிறவர் தான் நம் கர்த்தர். இந்த 2 விஷயம் இருக்கலாம், அவங்க அன்கிரேட்ஃபுல்லா இருந்தது. ஆனா அதே சமயத்துல இந்த இப்படி நன்றி கெட்ட இருதயத்துல இருக்கிற ஒரு கூட்டத்துல, ஒரு உலகத்துல நம்ம நன்றி உள்ள இருதயத்தையும் பார்க்கிறோம். அவன் தான் யாரு? அந்த ஒரு குஷ்டரோகி, சொஸ்தமான ஒருத்தன் வர. அவனுக்கு ஏன் நன்றி உள்ள இருதயம் இருந்தது தெரியுமா? 3 விஷயம்தான். அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? நான் ஒண்ணு யாரு? நானு சமாரியன். ஏன் இயேசு யாரு? யூதர், கலேலியர். அவர்லாம் அந்த காலத்துல என்ன பண்ண மாட்டாங்க, சமாரியரோட பேசக்கூட கூடாது. they are untouchable. தள்ளி இருங்க, நாங்க பேச மாட்டோம். ஆனா அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? இயேசு என்கிட்ட பேசணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனா என்கிட்ட பேசினார். எனக்கு நன்மையான வார்த்தையை சொன்னார், எனக்கு சத்தியத்தை சொன்னார், எனக்கு சுகத்தை தந்தார். இயேசு எனக்கு செய்யணும்னு இல்லைங்க, ஆனா அவர் செய்தார் என்று அவன் மறுபடி ஓடி வந்தான். ஆமென். பலத்த சத்தத்தோடு ஓடி வரானா. ஐயரே அப்படின்னா தூரத்துல இருந்து ஓடி வந்திருக்கிறாரு அவரு. ஐயரே அப்படின்னு பக்கத்துல வந்து சொல்லுவாங்களா? அப்ப எங்க இருந்தோ என்ன பண்ணி இருக்கிறாரு? ஓடி வரார். மாஸ்டர், ஐ எம் ஹீல்ட். இருக்கிற இடத்துல கத்துறார். எனக்கு இவர் செய்யணும்னு இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் அதை உங்க வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறீங்க? கர்த்தர், நான் நன்றி கட்டத்தனமா இருந்திருக்கேன், பாவத்துல இருந்திருக்கேன், அவர் என்ன செய்யணும்னே இல்லை, ஆனா அவர் எனக்கு செய்தார், எனக்கு நன்மையான காரியங்களை செய்தார், என்னை ஜீவனோடு இங்க நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று எத்தனை பேருக்குங்க நன்றி சொல்ல முடியும்? இதை தாங்க அந்த ஒரு குஷ்டரோகி செய்தான். ஆமென். 2வது எதுக்கு தெரியுமா அவனுக்கு நன்றி உள்ள இருதயம் வந்தது? அவர் இப்போ இந்த குஷ்டரோகம் அதை சரியா ட்ரீட் பண்ணாம விட்டுட்டா அது ட்ரீட் பண்ணவே முடியாது. அது ரொம்ப வேர்ஸ் ஆயிடும். கரெக்டான நேரத்துல அதுக்கு வைத்தியம் பார்க்கலையோ இல்லை அதை குணப்படுத்த உங்களால் முடியலன்னா அந்த கண்டிஷன் வேர்ஸ் ஆகும். சயின்ஸ் படி பார்த்தா, மெடிக்கல் படி பார்த்தா வேர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஆனா இவனுக்கு ஏன் தெரியுமா வந்தான்? 2வது பாயிண்ட், எப்போ நான் ஆபத்துல இருந்தனோ கரெக்டான நேரத்துல கர்த்தர் எனக்கு வந்தார். எனக்கு உதவி செஞ்சுக்க முடியாம இருந்தனும் அந்த நேரத்துல கர்த்தர் அங்க நின்றார். என்னால முடியல இந்த காரியம், கரெக்டான நேரத்துல இயேசு அந்த இடத்துல நிக்கலனா இன்னைக்கு நான் இங்க இருக்க முடியாது. ஆமென். இல்லைன்னா என்னோட கண்டிஷன் நாரி போயிருக்கும், வேர்ஸ் ஆயிருக்கும். கர்த்தர் உங்களை அழைச்சிட்டாருன்னா உங்க பாவங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார். அதுக்கு முதல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் அந்த இடத்துல வரணும்னே இல்லை, ஆனா வந்தார். முதல்ல அவனுக்கு என்ன நன்றி உள்ள இருதயம்? அவர் எனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனா செஞ்சார். இன்னொன்னு, கரெக்டான நேரத்துல என்ன பண்ணார்? கர்த்தர் எனக்காக அந்த இடத்துல வந்தார். அதுக்கு அவன் என்ன பண்ணானா? நன்றி உள்ள இருதயத்தோட இருந்தான். கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்தார் என்று. ஆமென். எனக்கெல்லாம் சாட்சி சொல்லணும் சொல்லிட்டே இருக்கலாம், பட் இப்போ டைம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது சங்கீதம் 124. என்னது? கர்த்தர் என் பட்சத்தில் இல்லாவிட்டால், if it had not been the Lord who was on my side, when they rose up against me, when the men rose up against me, they would have swallowed me. அவர்களோட எரிச்சலின் அக்கினி என்னை அப்படியே விழுங்கி இருக்கும். ஆனால் கர்த்தர் என் பட்சத்தில் இருந்ததினால் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். ஆமென். இன்னைக்கு அந்த ஒரு நன்றி உள்ள இருதயம் அந்த லெப்பருக்கு இருந்ததுங்க, அந்த சுகமான அந்த குஷ்டரோகிக்கு இருந்ததுங்க. இவர் வர நேரத்துல கரெக்டா சேர்ந்தாரே என் வாழ்க்கையில. இவர் மட்டும் வரல, நான் என்ன ஆயிருப்பேன்? எந்த வீட்டுல இருப்பேன்? எந்த குடும்பத்துல இருந்திருப்பேன்? ரோட்ல இருந்திருப்பேனோ? ரோட்டுக்கு வர காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா? இருந்திருக்கு எல்லார் வாழ்க்கையிலும். ஏன்னா வசதியை பார்த்து சொல்லாதீங்க, நம்ம பண்ற காரியங்கள் கர்த்தர் நம்மளை கைவிடவே இல்லை. சரியா? அதனாலதான் சொல்ற, அவர் தான் நல்லவர், அவர் பெரியவர், அவர் துதிக்கு பாத்திரர், அவர் நாமம் புகழப்படத்தக்கது. ஆமென். All glory be to God. To God be the glory for the things he has done for me. Things so undeserved, yet he gave to prove his love for me. எனக்கு பிடிச்ச பாட்டு ஆண்ட்ரே க்ரௌச்னு ஒருத்தர் எழுதுனது, ஒரு பிளாக். அந்த காலத்துல எங்க அப்பா ரொம்ப அழகா பாடுவார். அப்பா பாடும் போதெல்லாம் அப்பெல்லாம் ஆண்டவர் அறியல, ஆனால் அவர் பாடுற அபிஷேகம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கொஞ்சம் கூட டிசர்வ் பண்ணல, இருந்தாலும் கொடுத்தார், இருந்தாலும் வந்தார். 3வது ஏன் நன்றி உள்ள இருதயத்தோட இருந்தான் தெரியுமா? கர்த்தர்
நம்ம செய்யணும்னு அவர் செய்யணும்னு அவசியம் இல்லை, செஞ்சாரு. ரெண்டாவது, வர வேண்டிய நேரத்தில் இயேசு கரெக்டாக வந்து நிற்பார். மூன்றாவது, உங்களை தாங்கி பிடித்து சுமந்து கொண்டே போவார். நம்ம நினைக்கிறோம் அந்த 9 பேர் மாதிரி, ஓ இயேசு ஜனவரி 1 வந்தாருங்க, அப்புறம் அவரை காணோங்க. இல்லைங்க, அவர் தாங்கி பிடித்திட்டு இருக்கு. இவருக்கு வந்து இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாரு. எனக்கு தெரியாது மருதான வீடா இல்லை பள்ளியவத்தையான்னு, அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிளர்டாக இருக்கு. ஆனால் இவர் ஒரு சைக்கிள் ஓட்டுவார், அதுக்கு சைடு வீல்ஸ் இருக்கும். சைடு வீல்ஸ் இருந்தால் பிள்ளைங்க என்ன பண்ணும், விழாதுங்க. அதுவே அவர் ரொம்ப 10 வருஷம் லாரி கண்டெய்னர் ஓட்டின மாதிரி பெருமையாக ஓட்டுவார். மிஸ்டர் ராஜேஷ் இல்லை, எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பெருமையாக ஓட்டுவார். 10 ட்ரக் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டுவார். ஓட்டுறது சைடு வீலில் இருக்கிற இது. அப்புறம் இவருக்கு சைடு வீல் இல்லாத ஒரு சைக்கிள் கிடச்சிது, சரியா? அப்போ இவர் எப்படி பண்ணணும், இப்போ ஓட்ட முடியுமா? நல்லா விழுந்து தான் வர முடியும். ஆனால் அவங்க அப்பா அவரை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவார், அந்த பீச் இல்லை பள்ளியவத்தையில் ஒரு பீச்சுன்றாரு, அவர் சொல்கிறாரு. அவர் ஞாபக சக்தி எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது, பட் அவர் சொல்கிறாரு, நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு என்னவோ மரதான வீடு மாதிரியே இருக்குது. அப்போ ஃபஸ்ட் சார்லி வந்து அவனை பின்னாடி பிடிச்சிட்டே இருப்பார். பின்னாடி பிடிக்க இது ஓட்டுவார் பெருமையாக, சரியா? திடீர்னு எனக்கு ஒரு காரியம் சிரிப்பு வந்தது. என்ன தெரியுமா, இவன் ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஃபஸ்ட்டு சார்லியும் ஓடினார் அதே ஸ்பீடில். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க, எனக்கு சிரிப்பு வந்தது. இவன் ஓட அவரும் ஃபாஸ்ட் ஓடி, ஆனால் நின்றுட்டார். ஒரு பாயிண்டில் விட்டுடுறாரு, அப்புறம் ஓடுறான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பெருமைனா, என்னது, நான் எப்படி ஓடுறேன், ஃபாஸ்ட்டாக ஓடுறேன், இந்த கல் முள்ளுலையும் என்னால் ஓட முடியுதுன்னா ஒரு தகப்பன் உங்களுக்காக உங்கள் பின்னாடியே பிடித்து கொண்டு நீங்கள் எந்த ஸ்பீடில் போனாலும் என்ன தவறு பண்ணாலும் உங்கள் பெருமையிலையும் மேட்டிமையில் கூட ஒருத்தர் உங்களை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறார். மன்னிக்கும் தேவன் இந்த காலையில் இருக்கிறார். மன்னிக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஏதோ நான் செய்த கிரியை இல்லை, என் மேன்மை கிடையாது. நாட் மை pride, it's God's glory alone. ஒரு தகப்பனை போல பிடித்து உங்கள் பின்னாடி தாங்கி கொண்டே வருகிறாருங்க. அதை இந்த குஷ்டரோகி புரிஞ்சுக்கிட்டான். ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும் போது என் வேலை இல்லை, என் குடும்பம்னால நான் சரியாவல, ஒருத்தர் எனக்கு சொன்னாரு. அவர் சொன்னார் என்னன்னா, நீ ஒவ்வொரு படி எடுத்து போய் ஆசாரியரை பாரு. ஒவ்வொரு படி அவன் எடுக்க அவனுடைய பாஸ்டெல்லாம் அவன் சேஞ்ச் ஆனதை பார்த்தான். அவன் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயிருந்தது. ஆமென். அதை பார்த்தாங்க. கர்த்தருக்கு அவன் நன்றி சொன்னான். அந்த இடத்துல அவனால நின்றுட்டு இருக்க முடியல. அவன் காத்துக்கிட்டு இல்லை ஒரு நாள் ஸ்பெஷலாக வந்து நான் ஜீசஸ்க்கு மட்டும் நன்றி சொல்லணும். அவன் அனுதினமும் நன்றி சொல்லத்தக்கதாய் அவன் கற்றுக்கொண்டான். இதுதான் அவனுடைய 3 விதம். ஏன் அவன் நன்றி சொன்னான். தாங்கி பிடிக்கும் தேவன் இன்னைக்கு உங்களோட இருக்கிறார். ஆமென். அவர் செய்யணும்னு இல்லை, ஆனால் செய்கிறார் உங்களுக்கு. ஆமென். அவர் கரெக்டான நேரத்தில் வரார். எங்க அழிஞ்சு போற நேரத்துல கரெக்டா இயேசு வந்து இறங்குறார். அது மட்டும் இல்லை, உங்களை தாங்கி சுமந்து நடக்கிற தேவனும் உங்களோட இருக்கிறார். இன்னைக்கு நன்றி உள்ள ஆராதனை என்னன்னு சொல்லி 10க்குள்ள உங்க கையில மைக்க கொடுத்துருவேன். 3 விஷயம்தான். இன்னைக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கணும்னா என்ன புத்தி நமக்கு வருது சைக்கலாஜிக்கலா. உங்களுக்கு 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1, everything, don't confuse your strength with God's grace. There is nothing, it is pure. ஆண்டவருடைய சுத்த கிருபையினால தான் நான் நிர்மூலமாய் ஆகாமல் இருக்கிறேன். ஆமென். அப்புறம் அவர் எங்கள் ஊர் தானே, நான் கிறிஸ்டியன் தானே, நான் ரட்சிக்கப்பட்டவர் தானே, என் குடும்பம் இந்த கோயிலுக்கு வந்த குடும்பம் தானே, கர்த்தர் எனக்கு செய்யணும், அந்த எண்ணத்தையும் எடுத்து விடுங்க பிரியமானவர்களே என்று சொல்லி நான் தாழ்மையுடன் நான் சொல்கிறேன். வேண்டாங்க. என்னைக்கு எல்லாம் அவர் சொன்னார், நேற்று அழகா சொன்னார், ஈகோ இப்படிலாம் ஆக்ஷன் பண்ணார். ஈகோ வேணாம். எனக்கு ஈகோலாம் பயங்கர ஈகோக்கோட ஹெட்டு ஈகோ நான் தான். பவுடர் மாதிரி ஆக்கி வச்சு, இப்போ என்னது என் ஈகோ எப்படி இருக்கு ஜூடித் சொல்லு, வாயை தர பவுடர் சொல்லு. பவுடர் மாதிரி ஆக்கிட்டார் ஈகோவாது. என்கிட்ட நீங்க வந்தாலே என் ஈகோல புஷ்ன்னு பறந்து போயிடும். உங்க அப்படியே பரவுற மாதிரி வச்சுட்டார் கர்த்தர் நல்லவர். அவர் அன்பை ருசித்து பார்த்தேன். கிறிஸ்துவை போல வாழ ஒரு ட்ரை தான் பண்ணேன். ட்ரை பண்ணதுக்கே கர்த்தர் எவ்வளோ அழகாய் ஒருத்தர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறார். ஆமென். உங்களை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல, நீங்களாம் ட்ரை பண்ணவங்க, உங்களை வைத்து கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்த்து வைத்திருக்கார். யூ நோ, காட் எக்ஸ்பெக்ட்ஸ் so much from you. நீங்க நினைப்பதற்கும் மேலாக அவர் உங்க மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் சாயல்ல படைக்கப்பட்ட, நீங்க அவங்களோட பிள்ளைங்க. மிருகங்களை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக. அதனால தான்
6வது நாள் ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடியே யாரெல்லாம் வந்துட்டா? அனிமல்ஸ் வந்துருச்சு. அது ஏன் அப்படி சொன்னாரு? நீ அவர்களை விட மேலானவன், அவங்கள நீ ஆளணும். இன்னைக்கு மனுஷன் எப்படி ஆவறான்? யார் புத்தி வருது? மிருக புத்தி வந்துருச்சு. மிருகம் என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு ரோட்ல இருக்கும். நாய் என்ன பண்ணும்? ரோட்ல இருக்கும். யாரை வேணா நாய் கல்யாணம் பண்ணிக்கும், யார் வேணா குடும்பம் நடத்தும், உங்க வீட்டு வாசல்லே வந்து ஏதாவது பண்ணிட்டு போவோம். இன்னைக்கு நம்ம மிருகங்கள், அதையும் தாண்டி கர்த்தர் அவருடைய சாயல்ல குமாரனாய் படைத்து இருக்கிறார். அப்படின்னா அவர் ஏன் நம்மளை படைத்திருக்கிறார் என்றால், அவருடைய சாயலை மட்டும் நீங்க வெளியே கொண்டு வரதுக்கு இல்ல, அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க போய் நிக்கிற இடத்துல விடுதலைங்க. உங்ககிட்ட அவ்வளவு வல்லமையை கொடுத்திருக்கிறார். The Lord's presence is inside you. அந்த கல்வாரியில இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். You are the reflection and the presence of God. போங்க, போய் நிக்க முடியாத இடத்துல நில்லுங்க. வீட்டிலே முடியலையா நில்லுங்க. அவமானப்படுத்துறாங்களா அந்த இடத்துல நில்லுங்க. எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், நான் இங்க நிற்கும் போதே எனக்கு அந்த வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது அந்த லெப்பருக்கு தெரிஞ்சது, அந்த குஷ்டரோகிக்கு தெரியுது. இந்த நன்றி உள்ள ஆராதனை எப்படின்னா 3 விஷயம்தான். முதல்ல இங்க நம்ம நன்றி சொல்லும் போது ஆராதனையில எப்படி நன்றி சொல்லணும், இது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல, பட் சொல்றேன். கர்த்தர் அவருக்கு ஏற்ற பலிகளை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். புரியுதா? நம்மளுக்கு இஷ்டப்படி நம்ம ஆராதிக்க முடியாது. நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க, எப்படி வேணா ஆராதிக்கலாம், கர்த்தர் ஏத்துப்பாரு. பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, எனக்கு முடியல, ரொம்ப உடம்பு முடியலன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். கால் நிஜமா அடிபட்டு நீங்க ஏறதுக்கே கஷ்டப்படுறீங்க, அவங்களெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லைங்க, சரி, அவங்களால முடியல, உட்கார்ந்து இருக்கிறீங்க. உட்கார்ந்தா கூட என் வாயை நான் திறக்கக்கூடாதுன்னு இல்லையே. கர்த்தர் இன்னும் நம்மளை ஊமையாக்கலையே. இல்லைங்க, இன்னும் நமக்கு வோக்கல் கார்டை ஓப்பன் பண்ணியிருக்கார். காலையில் டெய்லி ஸ்விட்ச் ஆன் உங்கள் லைஃப்பில் அவ்வளோ புலன்களும் வேலை செய்யுது. வோக்கல் கார்டு ஓப்பன், பார்த்து 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 கவனிக்கிறார் காலையில். ஆமென். கண்ணு குருடானா என்ன பண்ணுவோம்? எப்படி இங்கே கையை கட்டிட்டு நிற்க முடியும்? அப்போ கர்த்தருக்குன்னு ஒரு பலி தேவைப்படுது. அந்த பலியை தான் கர்த்தர் எதிர்பார்க்க. இவன் மட்டும் ஓடி ஐயரே நீங்க என்ன சொஸ்தமாக்கிட்டீங்கன்னு காலில் விழுறான். இட் இஸ் அ லவுட் வாய்ஸ், இட் இஸ் அ லவுட் நாய்ஸ். அவன் துதியை தன்னுடைய எண்ணமா வைக்கல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வர்ஷிப் பண்றவங்க மட்டும் இல்லைங்க, எல்லாரும் பிரைஸ், துதி என்பது பிரைஸ் இஸ் நாட் அ தாட். ஓகே, பிரைஸ் இஸ் நாட் அ தாட், ஒரு சிந்தனை கிடையாது. பிரைஸ் இஸ் an expression of gratitude. ஆமென். வெளிப்படுத்துற ஒரு இருதயம் அது. ஜெபிக்கும் போது சத்தமாய் சகோதரர்கள் சத்தமாய் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது மட்டும் ஏன் வாய்ஸ் ஆஃப் பண்றீங்க? ஜெபத்துல உங்க குரல் நல்லா கேக்குது. So praise is not a meditation. Praise is an expression of gratitude. Amen. Praise is not silent. Praise is loud. எப்ரேயர்ல அதுக்கு ஒரு அழகான பேர் இருக்கு, ஷபாக். 7 விதமான ஆராதனை ஏற்கனவே இங்க சொல்லியிருக்கேன். அதுல ஒன்று ஷபாக். ஷபாக் என்றால் சத்தமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். So praise has so much of value in it. அதுல ரொம்ப பவர் இருக்கு. அந்த சீக்ரெட்டை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த நொடியில இருந்தே விடுதலை, இந்த நொடியில இருந்தே ஹார்வெஸ்டர்ஸ்க்கு விடுதலை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் இந்த காலை வேளையில இறங்குறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஈகோ பிடிச்ச பொண்ணு தானே நான். ஸோ அப்போது எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். அப்படிலாம் நம்மளா போய் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, நம்மளா இது பண்ணிக்கணும், அந்த மாதிரியும் ஆராதனை இருக்கக்கூடாது. அப்போ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சிலவங்க இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னுடைய குணாதிசயம், நான் அமைதியாக எலிகெண்ட்டாக தான் நிற்பேன் சர்ச்சில். இப்படி தான் நான் நிற்பேன். நான் கையெல்லாம் அவங்க இப்படி தூக்குவேன், இப்படி பண்ணிப்பேன். என்னை பற்றி சொல்லலை, நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையும் இவ்வளோதான் வரும். என்னது, ஏதோ உங்கள் கையில் கூட கொடுத்த மாதிரியும் போய் விற்றுட்டு வாங்க, இவ்வளோதான் வருது. நான் சொல்கிறேன், இதுக்கு நீங்கள் தூக்காமலே இருக்கலான்னு தான் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் வாயை திறந்துருக்கேன். தூக்கணுன்னா நேராக தூக்கலாம், இல்லை இப்படி தூக்குங்க, எப்படினாலும் எப்படி. அவரை ஒருத்தவங்களை அன்பில் கட்டி பிடிக்கணும்னா, வா நான் இப்படி உன்னை கட்டி பிடிக்கிறேன்னு பண்ண மாட்டீங்களே. மனுஷனுக்கு இவ்வளோ அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் இருதயத்தை வைத்திருக்கிறார்னா, இந்த இருதயத்தை படைத்ததே அவரை ஆராதிக்கதான். ஆமென்.
லவ் இங்கே ஆரம்பிக்குதுன்னா அவர் சொல்கிறாரு, உனக்கு ஏன் காதல் அன்புன்னு ஒன்று வந்ததுன்னா, நான் உன்னை முதல்ல காதலிச்சேன்னு கர்த்தர் பைபிள் வச்சா. பிகாஸ் ஐ ஃபர்ஸ்ட் லவ்ட் யூ அப்படின்னு சொல்கிறார் கர்த்தர். ஆமென். இல்லைன்னா உனக்கு அன்புனா என்னன்னே தெரியாது. நான் கொடுத்த ஒரு ட்ரேட், நான் உன் பிரெயினில் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இமோஷன் லவ். நீ யாருக்கு அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? அவருக்கு உன் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நன்றி உள்ள இருதயமோ நன்றி உள்ள ஆராதனை இங்கே செலுத்தக்கூடாது. நான் இங்கே வந்து ஒரு சிஸ்லஸோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனேன். இங்கே என் பர்த்டேக்கு இவர் பாஸ்டர் முந்தி கூப்பிட்டு போனார். இருக்கும், நான் இந்தியாவுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி என் பர்த்டே எல்லாரையும் கூப்பிட்டு இவர் பண்ணும்போது சிஸ்லஸ் இங்கே கொலம்போல இருக்கு. அவங்க ஸ்டேக் ஹவுஸ், சரியா, ஸ்டேக்ஸ் விற்பாங்க, பீஃப் ஸ்டேக். அப்போது நான் ஆர்டர் பண்ணுறேன், எனக்கு வந்து ஸ்டேக்கும் அப்போ அவன் எல்லாமே வச்சுருந்தாங்க அந்த பாஸ்டர். அப்போ அந்த வெயிட்டர் இருக்கார், பாஸ்டர் என்னை வெயிட்டரோட பேசவே விட மாட்டார். ஏன்னா எப்போ பேசினாலும் நான் வெயிட்டரை என்ன பண்ணுவேன், நீ அமைதியாக இருக்கிறியா நீர்வார். உள்ளே போகும்போது என்ன சொல்வார், இருங்க நான் எனக்கு பதிலாக அவர் பேசிடுவார், எங்கே நான் சண்டை போட்டுருவேன்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், மேம் ஸ்டேக் இருக்கு. நான் சொன்னேன், எனக்கு வெல் குக்ட் வேணும், நான் இந்தியனுங்க, எனக்கு நல்ல இறைச்சி என்ன பண்ணோம், வாயில் வச்சதும் சும்மா பஞ்சு மாதிரி இருக்கணும், இந்த கருக்கு முறுக்குன்னு அவன் சொல்கிறான், வெல்டன் வந்து சரி வராது, மீடியம் நல்லா இருக்கும். ஸ்ரீலங்காவில் நாங்கள் அவர் உங்கள் ஊரை எனக்கு பெருமையாக பேசுகிறார். அப்போ லிண்டாக்கு என்ன இருக்கும், நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்ரீலங்கனா இருங்க, நீங்கள் பாகிஸ்தானாக இருங்க, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், என் காசுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொண்டு வாங்க. என்னது, மீடியம் நல்லாவே இருக்கும், கொஞ்சம் வெந்தாதான் அது ருசின்னு உங்களுக்கு புரியுது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பே பண்ணுறது யாரு, பில்லு நாங்கள், எனக்கு ஏற்ற மாதிரி ஏன் சமைச்சு கொடு. அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்தார், நல்லா தான் குக் ஆயிரு. இனி கர்த்தரும் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய மகிமை, என்னுடைய ஆராதனை, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், ஐ பர்ச்சேஸ்ட் பை மை பிளட். எனக்கு எப்படிப்பட்ட உகந்த ஆராதனை, இன்னைக்கு அதை நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு அது நான் பேசுறேனே தெரியாது. எனக்கு வேண்டிய உகந்த ஆராதனை நீ தர வேண்டும். அப்படி என்றால் சத்தமா ஆராதினா சத்தமா ஆராதிக்க வேண்டும். சத்தமா ஆராதிக்க முடியல, தொண்டை போயிடுச்சு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், இருதயத்திலிருந்து அழுது ஆராதிங்க, சந்தோஷத்தோட சிரிச்சு ஆராதிங்க, களிப்புடன் ஆராதிங்க, அடுத்தவங்க கையை கோர்த்து ஆராதிங்க. யாருமே இங்க உங்களுக்கு தடை வைக்கல, கையை பிடிக்க கூடாது அதெல்லாம் இல்லை. உங்க குடும்பத்தோட போய் நின்று ஆராதிங்க. நீங்க இங்க இருந்து எழும்பி அம்மா கிட்ட போய் நின்று ஆராதிக்கலாம், ரோஷேல் அப்படி ஆராதிக்கலாம். we are as a family, ஒரே குடும்பமாய் இந்த ஒரு நாள் நான் கர்த்தரை குடும்பமாய் ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆமென். ஸோ எனக்கு என்ன வேணுமோ கர்த்தர் இன்னைக்கு அதை தான் ரோமர் 12 சொல்லியிருக்கார். நீ எப்படி இருக்க வேணும், உண்மையான ஆராதனை என்ன, ஜீவ பலி. you are the living sacrifice, God wants that worship. ரோமர் 12:1 தான் இதோட ரைட் எக்ஸாம்பிள். இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காத, எனக்கு என்ன வேணுமோ நீ அதை செய். நான் உன்னை ஒரு வரைபடத்தோட படைத்திருக்கிறேன். அந்த வரைபடம் எப்படிப்பட்ட வரைபடம் என்றால், எந்த உலகம் உங்களை அவமானமா கேவலமா பார்த்ததோ அதை அப்படியே பேஜ மாத்தத்தக்கதான வரைபடம். ஆமென். அப்படியே உங்களை தாழ்த்தினவங்கலாம் நீங்க உயர்ந்திருக்கிறதை பார்க்கிற வரைபடம் தான் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ரெண்டாவது ஆராதனை எப்படி தெரியுமா, கர்த்தருக்கு ஏற்ற உகந்த பலி வேணும். அவருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆராதிக்கணும், நம்ம மைண்ட் செட்டுக்கு அவர் ஆராதிக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து வர்ஷிப் நம்ம பண்றோம்ல, இவன் வந்து சொல்றான், மற்ற 9 பேர் எங்கே போயிட்டாங்க, ஆசாரியர்கள் கிட்ட போகிறாங்க. போய் அங்கே காமிச்சதும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்காலர்ஸ் இதில் ஒன்று இல்லை, ஸ்காலர்ஸ் கடைசியில் வருது. இப்போ வந்து இந்த வர்ஷிப் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிட்ட வர என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு தெய்வம் என்றாலே யாரு, பிதாவாகிய டெம்பிளுக்கு போனோன்னு தான் அந்த 9 பேர் துடிச்சிட்டு போகிறாங்க. நான் எப்படியாவது ஹார்வெஸ்டர்ஸ்க்கு சண்டே போயிடணும், நான் எங்கன்னா போயிடணும், அது வரைக்கும் நான் பொறுத்து இருப்பேன், நான் சொல்லவே மாட்டேன், நன்றியை வந்து அப்படியே பொக்கிஷமாக வச்சுருக்கேன். இல்லைங்க, இன்னைக்கு வந்து நம்ம ஆராதனை கர்த்தர் கொடுக்குறோம், ஆனால் இயேசுக்கு இருக்கிற இடத்துல கொடுக்க கற்றுக்கணும். இஃப் யூ ஆர் வர்ஷிப்பிங் ஜீசஸ், இட் இஸ் எவ்ரி டே, மண்டே டு சாட்டர்டே நைட். அகெயின் த ரொட்டேஷன் ஸ்டார்ட்ஸ். அப்படியே திருப்பி அதே ஒரு சைக்கிள். ஒரு வெயிட்டர் வந்து சொல்கிறார் ஒரு பாஸ்டர் கிட்ட, சார் எங்கள் ஹோட்டலுக்கு கிறிஸ்டியன்ஸ் நிறையா வருவாங்க பாஸ்டர், இது நான் நிஜமாக நடந்த ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் இருக்கும்போது, சார் நீங்கள்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறீங்களே, நம்ம தானே அப்படி பண்ணுவோம் ரெஸ்டாரண்ட் போனால், சிலவங்க வந்து எல்லாம் பார்க்கணும், நம்ம ரொம்ப பரிசுத்தமாக பண்ணுறோன்னு பண்ணுவோம். அவர் அந்த வெயிட்டர் எப்படி தருமா நம்மளை பார்த்துருக்கிறாரு, சார் எனக்கு கிறிஸ்டியன்ஸ் கிட்ட ஒன்று பிடிக்கல சார், அவங்க வந்து
வெயிட்டருக்கு வந்து சாப்பாடு வந்ததும் ஜெபிச்சுட்டு சாப்பிட்றாங்க, ஆனால் போகும்போது டிப்பு வைக்க மாட்டுறாங்க சார். என்னது? அதுதான் நம்ம ரொம்ப பரிசுத்த வாட்டிகள்ல பயங்கரமாக ஆராதிப்போம். ஆனால் அந்த சாப்பாடை உன் டேபிளுக்கு கொண்டு வந்த வெயிட்டர் என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். இன்னைக்கு பிதாவுக்காக நான் வாழ்வேன், நான் பைபிள். நான் ஸ்ரீலங்காவில் என்னது, நீங்கள் தான் பைபிள். இந்தியாவில் அப்படி சொல்ல மாட்டாங்க, இவங்கெல்லாம் பைபிள் அப்படி தானே சொல்லுவாங்க. இங்கே இல்லைம்மா, கிறிஸ்டியன்ஸ் சொல்ல மாட்டாங்களாம். இங்கே என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பைபிள், நடமாடும் பைபிள், வாக்கிங் பைபிள். நீங்களாம் நல்ல சாட்சி தான். பட் வாக்கிங் பைபிளை கிண்டல் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கன்ஸ். ஏன்னா இவங்க பார்க்குறதுக்கு தான் வாக்கிங், ஆக்டிங் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. அப்போ சொல்கிறாரு, சாப்பாடை நாங்கள் செய்கிறோங்க, வெயிட்டர் வந்து சர்வ் பண்ணி எல்லாம் பண்ணுற, டிப்பே வைக்க மாட்டாங்க. அசிங்கமாயிடுச்சு. ஜெபத்துக்கும் கிரியைக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு அந்த 9 குஷ்டரோகிகளும் ஞாயிற்றுக்கிழமை வரட்டும், ஆசாரியர்கிட்ட நான் போய் என் வேண்டுதலை சொல்லும். இந்த ஒருத்தன் அதை யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு உடனே என்னோட சுகத்தை என் வீட்டு வாசல்ல வந்து எனக்கு கொடுத்தார்ல, அவர்கிட்ட நான் இந்த நிமிஷமே ஓடுறேன். இடையில எந்த மீட்டிங் சபையில வச்சாலும் நான் போய் நிற்பேன், எந்த ஊழிய அழைப்பு இருந்தாலும் நான் செய்வேன். I'll keep moving forward. I'll do God's word and I'll be better and better and better and better and better in my life. தப்பு நடக்கும், எனக்கும் வீக்னஸ் இருக்கு. காலையிலே அலிஷா உடம்பு சரியில்லைன்னு நொயான்ட்டு தான் இருந்தேன் நான். எப்படி நான் ஒரு நன்றி உள்ள இருதயத்தை பற்றி பேசிட்டு என் குடும்பத்தில் கர்த்தர் செய்த பெரிய காரியத்தை நான் இங்கே பாடாமல் இருப்பேன். ஸோ நம்ம வந்து செய்த நம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் மட்டும் இல்லை, ஆசீர்வதிக்க ஏற்படுத்தின ஜனங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கற்றுக்கணும். ஆமே, சில நேரம் எத்தனை ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இன்னும் நமக்காக பார்டரில் நிற்கிறாங்க இந்தியாவில். எத்தனை ஆசிரியர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் டாக்டர்ஸ், இந்த விசுவாச குரூப் என்ன தெரியுமா பண்ணும்? நல்ல டாக்டர்ஸ் கிட்ட நான் விசுவாசத்தில் தாங்க கர்த்தர், நல்ல மாத்திரை போட்டிருப்பீங்க, ஆனால் விசுவாசத்தில் கர்த்தர் தான் டாக்டர்ஸை உருவாக்குகிறார். ஏன் டாக்டர்ஸை வந்து ஒரு நாளும் சார் எனக்கு நல்ல டாக்டரை கொடுத்தார், அவர்கிட்ட நான் சாட்சியாக இருந்தேன். எப்படி டாக்டர்ஸ் கிட்ட சாட்சியாக இருப்பீங்க? சொல்லணும், என் கர்த்தர் சுகம் கொடுத்தா கூட கர்த்தர் உங்களை ஒரு கருவியாய் வைத்து எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்ல கர்த்தர். அவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்து அவர்கள், நாம் சீஷர்கள் உருவாக்கப்படணும், உருவாக்கணும். ஆமென். யூ பி த சர்மன். ஐ அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், பிரசங்கமா மாறுங்க. பிரசங்கத்தை பேச வேணாம், நான் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், அதெல்லாம் கதை இல்லை. நான் பிரசங்கமா வாழணும். என் ஆசிரியர்கிட்ட போய் சொன்ன, டீச்சர் நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் நாலேஜ் எல்லாம் கொடுத்தீங்க, என் கர்த்தர் எனக்கு விஸ்டம் கொடுத்தார், பட் காட் யூஸ்ட் யூ ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். பாஸ்டர்ஸ் கிட்ட போய் நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி விசுவாசிகள் கிட்டயும் பாஸ்டர் சொல்லணும் இருக்குதுங்க. எல்லாருமே சொல்லணும் பாஸ்டர் கிட்ட, நீங்கள் என்னதான் கர்த்தர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணி எங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறார், உங்களை யூஸ் பண்ணி எங்களுக்கு ஜெபத்திற்கு நிற்கிற. நம்ம யாருக்குமே எல்லாமே வாழ்க்கை நல்லா இல்லை, எல்லாருக்கும் படு மோசமாக தான் போச்சு. ஆனால் கர்த்தர் நீங்கள் எப்படி அந்த கஷ்டத்தை ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்றது கர்த்தர் பார்க்குறார். இந்த ஒரு குஷ்டரோகி மாதிரி என்னால் இருக்க முடியுமா? எதுனாலும் நான் வந்து நிற்பேன். அப்போ மூன்றாவது நன்றி உள்ள இருதயம் என்ன தெரியுமா? ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, அந்த காலத்து வேத பண்டிதர்கள் அவங்க மேலே தப்பு இல்லையா, 9 மேலே ஏதோ அவங்கள நியாயப்படுத்தணும்னு பார்ப்பாங்க. கமெண்ட்ரி உங்களுக்கு எப்படி வேணா இருக்கலாம் பைபிளில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இயேசு தானே அவங்கள ஆசாரியர்கிட்ட போக சொன்னாங்க, இப்போ கீழ்ப்படிஞ்சு தானே போனாங்க, அதில் நீங்கள் என்ன தப்பை கண்டுட்டீங்க? அதனால அவங்களும் ஒரு விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, as they walked they obeyed. அந்த ஒபீடியன்ஸை வச்சு பேசுவாங்க, அதனால கூட அவங்களுக்கு சொஸ்தமாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், ஆமாங்க ஸ்காலர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் எனக்கு இந்த சமாரியனை பிடிக்குதே அப்படின்னு நான் எழுதுனேன். நான் கமெண்ட்ரி வாசிச்சுட்டே எழுதுறேன், எஸ் நைஸ் கமெண்ட்ரி, பட் ஸ்டில் ஐ லவ் திஸ் சமாரிட்டன், ஐ வாண்ட் மை சர்ச் டு பி சமாரிட்டன்ஸ். ஆமேன். எப்படி அவன் வந்து ஞாயிற்றுக்கிழமைக்காக என்ன பண்ணிட்டான், சேவ் பண்ணிட்டான் அவனோட நன்றியை. நான் ஞாயிற்றுக்கிழமை போய் நான் நன்றி சொல்கிறேன். இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஹார்வெஸ்டர்ஸ் 8:30 மணிக்காக வெயிட் பண்ணாதீங்க. கர்த்தர் எந்த இடத்துல உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரோ அந்த இடத்துல நின்று நன்றி சொல்ல கற்றுக்கோங்க. அது ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை வாட்டி ரிப்போர்ட்டை டாக்டர் முன்னாடி போய் நின்று டாக்டர் சொல்கிறார், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஹியர் ஹேவ் இட். அப்போ என்ன சொன்னேன், அப்படியே சந்தோஷமாக பிடிங்கிட்டு சோத்ராண்டவரே சோத்ராண்டு. உடனே என்ன சொல்லணும் டாக்டர்ஸ், தேங்க்யூ. They see your gratitude.
எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிள்ளைகளே, பெற்றோருக்கு நன்றி சொல்ல கத்துக்கோங்க. உங்க பெற்றோர்கள் எல்லாம் ஈஸியா உங்களை வளர்க்கல. அவங்க போற பாதைகள்ல நீங்க பாக்குறீங்க, ஆனா 80% உங்ககிட்ட அவங்க பகிர்ந்துக்கிறதே இல்லை. என் பிள்ளை வருத்தப்பட்ட கூடாதுன்னு எத்தனை தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, காமிச்சிக்கவே மாட்டீங்க. அதனால என்ன செய்யணும்னா, என்னைக்காவது ஒரு நாள் நன்றி சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமா. இனி கண்ணீரோட பாரத்தோட நான் பேசுறது காரணமே, கர்த்தர் நல்லவர். நான் சண்டேக்காக வந்து ஸ்பிரிச்சுவலா காமிக்கிற ஹார்வெஸ்டர்ஸ் பிலீவர் இல்ல. நான் எங்கே இருந்தாலும் என் கர்த்தரை நான் ஆராதிப்பேன். எக்காலத்திலும் நான் என் கர்த்தரை துதிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். His praise shall be always on my mouth. அன்னைக்கு அந்த 126 எனக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கீதம். கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்பவர்களை போல் இருந்தார்களாம். ஆமென். அப்பொழுது அவர்கள் வாய் நகைப்பினாலும் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஆமென். அது மட்டும் இல்ல, அப்பொழுது அவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்பொழுது பெரிய காரியங்களை செய்தார் என்று அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். இப்படிதான் நீங்க நம்ம துதிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்தார். To God be the glory. இதுதான் மூன்றாவது ஆராதனை. I am not going to wait for Sunday. Monday to Saturday is my praise. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesusல தான் இனிமே ஆசீர்வாதமே அடங்கி இருக்கு. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesusல தான் என் சுகமே அடங்கி இருக்கு. Thank you Jesus, thank you Jesusல தான் என் ஞானம் அடங்கி இருக்குது. ஆமென். கர்த்தர் அவ்வளோ பெரியவருங்க. இதை எழுதும் போதே பாரத்தோட எழுதுனா, நான் சந்தோஷத்தோட முடிச்சேன். ஆண்டவர் எப்பவுமே உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர், உன் புலம்பலை புன்னகையாய் மாற்றுகிற கர்த்தர் தான் நம்ம காலையில இருக்கிறார். ஒரு நாள் நைட்டு பாஸ்டர் கீழே தான் போய் பைபிள் வாசிப்பாரு. ரூம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, சின்ன பெட்ரூம் லைட் எரியும். அப்போ நான் என் பக்கத்து பெட்டில் தான் என் பிள்ளைங்க பொண்ணுங்க படுக்கோ, டேனி மேலே, 2 பேரும் தூங்குறாங்க அலிஷா ரோஷேல் பெட்டில். அது சின்ன லைட்டு, ரொம்ப அவங்க மூஞ்சி குட்டியாக அப்படி லேசாக தான் தெரியுது. அப்போது நான் பக்கத்தில் போய், எத்தனை பேர் கர்த்தருடைய நன்மையில் மாட்டி தவித்து இருக்கிறீர்கள்? நன்மையில் மாட்டி தவித்தவர்கள் எழும்பி ஆராதனை ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நான் இந்த சாட்சியை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். ரோட்டில் நான் நின்று அப்போ நான் யோசித்தேன், when I was driving my bike, riding my bike, கர்த்தருடைய நன்மையை நினச்சேன். அந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். நான் நன்றி சொன்னேன்னு எத்தனை பேர் இங்கே சாட்சி சொல்லணும்? இந்த ரோட்டில் நடக்கும்போது ஒரு நாள் அவர் நன்மை. அப்போ அலிஷா ரோஷேல் தூங்குறத பார்த்து அழகா இருந்தாங்க. ஒரு தாயா நான் பார்த்தேன், இவ்வளோ அழகா செல்லமா இதுங்க தூங்குது. கையில் ஃபோன் இல்லை, ஃபோன் இருந்தால் இரிட்டேட் ஆவேன் நான். ஃபோனை வை. ஃபோன் கிடையாது. 2 பேரும் சண்டை போட்டுக்கல, டேனி இல்லை, நல்லா அமைதியாக தூங்குதுங்க. அப்போ நான் கிட்ட போய் நான் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். என் பிள்ளைங்களை ஜீவனோட வச்சிருக்கிறீங்க, அறிவை இன்னும் கொடுத்துருக்கிறீங்க, புத்தி பேதலிச்சு போல இவ்வளோ அழகான என் குழந்தைங்களை எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு அந்த பெட்டுக்கிட்டே நான் நேர் முட்டங்கால் போட்டேன். பாஸ்டருக்கு தெரியாது, கீழே இருந்தார். போட்டு நான் பாடினேன், டு காட் பி த க்ளோரின்னு பாடினேன். எனக்கு அலிஷா இருந்தால் இப்போ ஹெல்ப் பண்ணியிருப்பா. எனக்கு பாட முடியலனாலும் நான் பாடுவேன். நீங்கள் அதை நான் நல்லா பாடலன்னு நினைக்காதீங்க, என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் பாட போகிறேன். இன்னைக்கு குடும்பமாய் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் முதல்ல சீஷத்துவத்தை உருவாக்கவில்லை என்றால் இந்த சபையை நாங்கள் உருவாக்க முடியாது. இன்னைக்கு நாங்கள் டெஸ்டிமனியாக கர்த்தர் எங்களை வைக்கல, கர்த்தர் எங்களை எவிடன்ஸாக அவங்க முன்னாடி காத்திருக்கார். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்று. ஆமென். இன்னைக்கு சாட்சியாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைம்மா. நான் சொன்னேன்ல, எக்ஸ்போசிட்டரி ரீடிங் எப்படி இருக்கணும்னா எவிடன்ஸ், விசாரணை, இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும். இன்னைக்கு எங்க குடும்பம் தான் உங்களுக்கு எவிடன்ஸ், கர்த்தர் ஜீவன் உள்ள தேவன் என்று. ஆமென். Can I say thanks for the things you have done for me, things so undeserved. Angels
Yes.